Hi guys, I'm Arsan. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நுவர்லில அந்த கோஸ்ட் ஹவுஸ் பத்தி தான். அங்க உண்மைக்கும் என்னென்ன இருக்கு. நம்ம சேனலை பார்த்தா புதுசா வியூ பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்டரினா வரலாறு தானே. இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்றேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அழடஞ்ச கணத்தோரா பேயடையும் புளியவரோ 12 மணியானா வருமா காதே கல்யாணத்துல நாலடி தூரத்துல பாத்தே வருமா அந்த அலரும் சத்தம் என்ன அரண ஊரும் சத்தம் என்ன கொட்டான் ஊரும் சத்தம் என்ன கொளவி பாடும் சத்தம் என்ன ஒத்தையில காகமுன்னு ஓங்கி கரையும் சத்தம் என்ன ஊழையிடும் இந்த நுவர்லியில் உள்ள பில்டிங் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. யூடியூபாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பில்டிங்கோட வீடியோவில் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. உண்மையாக அந்த பில்டிங்கில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். பில்டிங் நுவர்லியில் அம்பேவலை போகிற ரோட்டில் தான் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் விசித்திரமான சத்தங்கள், அது மட்டும் இல்லாமல் மர்மமான முறையில் இறந்து போனாங்கன்னு மக்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை பற்றி நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். அதில் உண்மையாக என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பில்டிங் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி ஹோட்டலுக்காகவோ கட்டப்படுது. கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பணத்தகராறு காரணமாக இந்த பில்டிங்கோட வேலை ஸ்டாப் ஆகுது. இந்த பில்டிங்கோட பிரச்சனை கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பில்டிங்கோட வேலையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சது தான் இந்த பில்டிங்கோட வேலைகள். அது மிச்ச நாளைக்கு பிறகு நுவர்லியில் ஏற்கனவே ஃபுல்லாக பனிமூட்டத்தோட பயங்கரமாக தான் இருக்கும். அந்த பில்டிங் அமைஞ்சிருக்க இடமும் அப்படி தான் இருக்கும். நிறைய ரீல்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பில்டிங்கில் எந்த விதமான செயல்களும் இல்லை, எந்த விதமான விசித்திரமான செயல்களும் அங்கே நடக்கலை. இந்த பில்டிங்கோட தோட்டம் ஜன்னல்கள் இல்லாமல் ஒரு பழைய நிலையில் இருக்க மாதிரி அந்த பனிமூட்ட காரணமாக இந்த பில்டிங் ரொம்ப பயங்கரமாகவே தெரியுது. எதனால இந்த பில்டிங் இவ்வளோ ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சு? எல்லாமே சோஷியல் மீடியா தாங்க காரணம். சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 1 வீக் 2 வீக் அந்த வீடியோ தான் ரொம்ப வைரல். இங்கே பேய் இருக்கு, விசித்திரமான சத்தங்கள் கேட்குதுன்னு மக்களால் பரப்பப்பட்ட கதை மட்டும்தான். இந்த பில்டிங்க்கு ரொம்ப பேருமே இப்போ விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்கில் என்ன தான் இருக்குது. கூகுள் மேப்பில் கோஸ்ட் ஹவுஸ்னு அடித்தா கூட அந்த பில்டிங்கோட லொக்கேஷனை காட்டும். பில்டிங்கில் கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்குங்கிறாங்க. அத்தனையும் போய் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 36-33 அறைகள் தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்களும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.